அவரோட நம்பிக்கை. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்க 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என கூறியது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். நானும் விஜய பிரபாகர் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் அவர்களும் தமிழகம் முழுவதும் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கின்ற சுற்றுப்பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மாபெரும் ஒரு மகா மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதெல்லாம் முடியும் போது கட்டாயமாக கூட்டணி பற்றி நாங்கள் எப்போ அறிவிக்கணுமோ உரிய நேரம் வரும்போது அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களை அழைத்து அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவரோட நம்பிக்கை இல்லை, அது யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவரோட நம்பிக்கை. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்க 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறோம். அந்தந்த கட்சி அவங்க வெற்றி பெறணும், 234 தொகுதியும் வென்றெடுக்கணும்ன்றதான் எல்லா கட்சியினுடைய கோல். அந்த வகையில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால அவரோட நம்பிக்கை என்ற பார்வையில் நான் பார்க்கிறேன். இல்லை, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றியிருக்காங்க, பலவற்றை நிறைவேற்றவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது தெரியும். அதனால் இன்னும் இருக்கின்ற ஓராண்டு காலத்தில் இப்போ தொழிற்சங்க பேரவையில் கூட என்ன சொல்கிறாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு தான் இப்போ தீர்மானமே வாசித்தாங்க. அது மாதிரி தமிழகம் முழுவதும் மக்களிடையே நீங்கள் சென்று கேட்டால் கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை இன்னும் நிறைவேற்றலை. அதனால் திமுக அரசை, ஆளும் அரசை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு நீங்கள் இருக்கின்ற ஓராண்டு காலம் இன்னும் பல விஷயங்களை செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.